ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 95ஆம் செய்தியை நேற்று நாம் கேட்டோம். அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று நாம் பார்த்தபொழுது மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், மகத்துவமான வல்லமை உடையவர் உங்களுக்குள் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் இதையத்தான் நான் இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். த சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட் என்பது அது அளவிட முடியாத ஒரு ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அளவிட முடியாத ஆற்றல் உள்ளது. உங்கள் ஆவி என்பது ஏதோ ஒரு கடுகு மாதிரி, ஏதோ ஒரு குறுகிய ஒரு உறுப்பு மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. சர்வ வல்லவரே உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய மகத்துவமான ஒரு இடம்தான் உங்கள் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதம் என்ன சொல்லுது? அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லுது. ஒரு நாள் தேவன் மறைக்கப்பட்டவராக இருந்தார், காணப்படாதவராக இருந்தார். என்னை கண்டும் ஒருவனும் உயிரோடு இருந்தது இல்லை. உயிரோடு இருந்தது இல்லை. என்னை கண்டும் உயிரோடு இருந்தது இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது அவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன். ஆனால் சிலருக்கு பழைய ஏற்பாட்டில் தன்னை வெளிப்படுத்தினார். நான் சொல்ல புத்தருக்கும் தன்னை வெளிப்படுத்தினார்னு சொல்லுவேன், வள்ளலாருக்கும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவேன், நபிகள் நாயகம் ஐயா அவர்களுக்கும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவேன். புரிஞ்சு கொண்ட விதம் வேறையாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கண்டது ஞானமாய் கண்டது, ஒளியாய் கண்டது, தூதனாய் கண்டது அவர் தான், வேறு யாருமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சிலர் கண்டார்கள், ஆனால் அவர்கள் வேறு டைரக்ஷனில் அங்கே சொல்லி கொடுத்துட்டாங்க. சிலர் தாங்க தான் அது, தாங்க தான் தெய்வம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவங்க அறிந்து வைத்திருந்தாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மோசே அவரை பார்க்க விரும்பினார், அந்த மகிமையின் தேவனை பார்க்க விரும்பினார். ஆனால் அது அவரால் முடியல என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நீங்கள் கொலேசியர் 1:27 வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். என்ன பார்க்கலாம் என்றால், மகிமையின் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். கொலேசியர் 1:27. எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அப்போ நம்மளால உள்ள இருக்கிறாருங்கிறத ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, புரியல. அதான் ஆபத்து. அப்போ வெளியே இல்லை, மகா பிரம்மாண்டமான தேவன் உயிர்த்தெழுந்த பின்பு வெளியே இருந்து செயல்படுகிறவர் அல்ல என்கிற ஒரு முடிவுக்குள்ள, ஒரு தீர்மானத்துக்குள்ள பல சக்திக்கு எரிஞ்சிடணும், விட்டுறணும். அப்போ நம்ம இதுவரைக்கும் கற்றுக்கொண்டது, கற்றுக் கொடுத்தது எப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஒரு யூதர்களை போன்று ஒரு தீர்க்கதரிசி வழியாய், ஒரு தூதர்கள் வழியாய் வெளியே இருந்து அவர் நடத்துகிறார், வெளியே இருந்து வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நமக்கு ஒரு நாத்தான் தேவை, நமக்கு ஒரு ஏசாயா தேவை, நமக்கு ஒரு எரேமியா தேவை, நமக்கு ஆபத்துலேருந்து தூதர்கள் காப்பாற்றுறது தேவை என்ற ஒரு ரெவலேஷனோட பழைய ஏற்பாட்டின்படி அந்த முறைமையை போதிக்கிறது உண்டு. அது நான் சொல்வேன், அது ஒரு அறியாமை, புரியாமை. அறியாமல் இருக்கிற வரைக்கும் சினிமா தேட்டருக்கு போனோம், அறிந்த பின்பு போனோமா? இல்லை.
சிலர் அறிந்த பின்பு வீட்டிலேயே யூடியூப்லேயே பார்த்து முடிச்சிடுறாங்க. அது ஒரு ரகம். ஏன்னா இன்கிரைஸ்ட் உள்ளே அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சால் அவங்க சரியாயிருவாங்க. உள்ளே இருக்கிறாருங்கிறது தெரியாத வரைக்கும், தலைக்குள்ளே ஏறாத வரைக்கும், இதுக்குள்ளே ஏறாத வரைக்கும் அது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே அதான் செவிடங்காதில் சங்கூதன கதை. அவங்க தான் கற்பாரியான இடம், முள்ளான இடம், மணலான இடம். சபைகளை கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க பாட்டில் செய்கிறபடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல நிலம் கிடையாது. காயின் முதல் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டார். இது வெளிப்புறம்தான். அவர் தான் வெளிப்படையாக தேவனை தேடுகிற ஒரு முறையை கொண்டு வருகிறார். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? காயினுக்கு தரிசனம் தோன்றி தூதர்களை அனுப்பி எனக்கு ஒரு பலிபீடத்தை கெட்டு என்னை தொழுது கொள்வதற்கு காணிக்க கொண்டு வா அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லையே. ஸ்தோத்திரம். அவங்க பெற்றோரிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். என்ன சொல்லியிருப்பார்கள்? எங்களுக்காக ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டு அது தோலை எடுத்து எங்களுக்கு தோல் வஸ்திரத்தை உடுத்தி கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், எங்களுக்காக ஒரு மாசற்ற இரத்தம் முதல் கொலை செய்யப்பட்டது என்று சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுக்கு முதல் கொலை எதுனா ஆடுதான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரத்தம் சிந்தியது ஒரு ஆடுதான். எதற்கு? ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கி கொடுப்பதற்கு, உடலை போர்த்தி கொள்வதற்கு. அப்போ காயின் தான் ஒரு வெளிப்புறமான ஒரு ஆராதனையை கொண்டு வருகிறார், காணிக்கை கொண்டு வருகிறார். அங்கிருந்து தான் ஜெபம், ஆராதனை, காணிக்கை செலுத்துவது, விளைச்சலை கொடுப்பது, மந்தையில் கொடுப்பது, வெளிப்புறமாக பலிபிடங்களை கட்டுவது, ஆலயம் கட்டுவது, கோவில் கட்டுவது, மசூதி கட்டுவது, மடங்கள் கட்டுவது அங்கிருந்து தான் உருவாகுது. இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது யாரு? பொல்லாங்கினால் உண்டான காயின் தான் இதுக்கு ஃபவுண்டேஷன் போடுகிறார். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆராதனை முறை, ஜெபம், காணிக்கை, உபவாசம், சுத்திகரிப்பு கூட்டம், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு வித்திட்டவரே காயின் என்பவர் தான். நல்லா எனக்கு பின்னாலே கேட்டுக்கிட்டே வாங்க. இன்றைக்கி ஜெபம்லாம் எப்படி ஆச்சுன்னா, 100வது நாள் ஜெபம், 200வது நாள் ஜெபம், 250வது நாள் ஜெபம், முடிவில் நல்ல ஒரு மட்டன் பிரியாணி. ஆனால் அரை வீட்டை பூட்டி ஜெபிக்க சொன்னார் இயேசு. இன்றைக்கி பேனர் அடித்தாதான் ஆட்கள் வரும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் வராரு உபவாச ஜெபத்துக்குன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்து உட்காந்துடுறாங்க. மோகன் சிலாசர் ஐயா வாராருன்னா ஒரு 10,000 பேர் 5,000 பேர் உட்காந்து உபவாசம் ஜெபம் வந்துடுறாங்க. ஸ்தோத்திரம். இல்லம் தப்பா? சரி, தப்பு தான். நோக்கம் நல்லா இருக்குது, ஜெபம்ங்கிற நோக்கம். ஆனால் செயல்படுற நோக்கம்தான் நமக்கு தவறு என்பதை நமக்கு சுட்டி காட்டுது. நீங்கள் சாப்பாடு ஒன்றும் போடாமல் ஒரு 3 நாள் ஜெபம் சொல்லுங்கள், ஆளை பார்த்துருங்க, வரமாட்டோம். உன் பிரயாண செலவுலேயே நீ வா. இங்கே 3 நாள் ஒன்றும் கிடையாது. தண்ணி முதற்கொண்டு நீ தான் கொண்டு வரணும்னு சொல்லுங்களேன், யார் போவா? ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபத்தை நடத்தியிருக்கிறோம். காலைல 9 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடிஞ்சோன்னே ஒரு சாப்பாடு போட்டால் ஆட்கள் 500 பேர் 600 பேர் 700 பேர் வராங்க. வேன் பிடிச்சி வராங்க. ஸ்தோத்திரம். அதில் பாதி பேர் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு வெளியே நிற்குது. சிலது அடிக்கடி போகுது, வெளியே எழும்பி போகுது.
அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுங்கிறது ஊழியம் செய்கிறவங்ககிட்டையும் தேவ மக்களிடத்துலையும் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்கள் வெளியே அடையாளம் வைத்து தான் தேவனையே அவர்கள் வழிபட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆபிரகாம், நோவா எல்லாம் பலிபீடம் கட்டி வெளியே அடையாளம் வைத்துத்தான் அவர்கள் கடவுளை தொழுது கொண்டார்கள். ஏன்னா அவங்க வாழ்ந்த சமயம், அந்த நாட்களில் மற்ற தெய்வங்களை வணங்கினவர்கள் அதை செய்தார்கள். இதற்கு வித்திட்டதே காயின் தான். முத ஆபிரகாமர் தான் எனக்கு பலி செலுத்துங்கிறார் ஆண்டவர். கடாரியை கொண்டு வா, வெள்ளாட்டை கொண்டு வா, காட்டுப்புறா குஞ்சை கொண்டு வாங்கிறார். உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்களா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அது வரைக்கும் ஆண்டு சொல்லவே இல்லை. எதுக்குன்னு நான் ஒரு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன். வெளியில் மற்ற மதத்தினர்கள் செய்வது போல் இவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க அதை கொண்டு வந்தார் என்று சொன்னேன். அதை நீங்கள் கேட்கணும்னா நான் 1ஆம் தேதி பண்ண பிரசங்கத்தில் போய் கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ யூதர்கள், ஆபிரகாம் வழியாய் வந்த யூதர்கள் எல்லாம் வெளியே அடையாளம் வைத்துத்தான் ஆண்டவரை தேடினார்கள். இன்னைக்கு வரைக்கும் தேவன் தங்களுக்கு வெளிப்படுத்த சபை மக்களுடைய பழக்கம், சபையை நடத்துகிறவர்கள் வெளியே அடையாளத்தோடு தான் தேவனை தேடுகிறார்கள். வீட்டிலிருந்த பின்பு என்ன அடையாளம் இருக்கிறது என்ற அறியாமை, புரியாமை நடத்துகிறவர்களுக்கும் நடத்தப்படுவர்களுக்கும் இல்லாமலே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு வெளியே அடையாளம் மூலம் நடத்தப்படுவது மூலம் தான் நமக்கு நம்பிக்கை வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ வெளியே அடையாளத்தை தான் இன்னைக்கு சபையும் விரும்புது, பிற மதங்களும் விரும்புது. நான் ஸ்ரீலங்கா சென்றிருந்தேன் பல முறை. யுத்தம் நடக்கிற நாட்களில் பல முறை சென்று காலன் சென்டர் அவருடைய ஆசிர் பாஸ்டர் PS ராஜமணி, கிளாரன்ஸ் மருதையா, எட்வின் பிரபாகர், இப்படிப்பட்ட மூத்த போர் அழைத்து கொண்டு நானும் போனேன். அதுக்கு டீம் லீடராக நான் தான் இருந்தேன். நிறைய ஹெல்ப் பண்ண போகணும் மக்களுக்கு. எங்கள் பணத்தை கொண்டு போய் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போய் கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு வந்தோம். ஆகாரம் கொடுத்துட்டு வந்தோம். வீட்டுக்கு தேவையை சந்தித்துட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு முறை போகும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் தெருவா சின்ன பிள்ளைங்களிருந்து வெள்ளை வெள்ளை சுடிதார் போட்டு, வெள்ளை வேஷ்டி கட்டி, வெள்ளை ஜிப்பா போட்டு, அவங்க மத புக்கு கொண்டு போகிற பேக் கூட ஒரு ஒயிட்டில் கூட்டம் குடும்பமாக போகிறாங்க. ரெவரண்ட் ஐசாயா, அவர் CSA ஐயர், ரெவரண்ட் அவர் தான் என்னை கூப்பிட்டுருந்தார். ஐயா நிறைய பேர் இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க போல் இருக்கு, எல்லாம் ஒயிட்டாக போகிறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. ஐயா நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த சிறு பிள்ளைகளுக்கும் பாடம் நடத்தப்படுகிறது, பெரியவர்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் இவர்கள் எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போகணும் என்று சொன்னார்கள். சபையும் பிற மதமும் கடவுளை எப்படி தேடுகிறார்கள் என்றால் வெளிப்புறத்தின் அடையாளத்தோடு தான் தேடுகிறார்கள், வெளிப்புற அடையாளத்தை தான் உடுத்தி கொள்ளுகிறார்கள். சரிதானா? நான் ஒரு அங்கி போட்டு ஒரு பெரிய சிலுவையை போட்டால் நான் என்ன ஒரு பிஷப் மாதிரி இருப்பேன். ஒரு முறை அப்படி போட்டுட்டு எப்பா சிலருக்கு பிடிக்காமல் போயிட்டு சிலருக்கு பிடிச்சது. ஒரு கல்யாணத்துக்கு போய் போட்டுட்டேன். அங்கே நான் பிரசங்கிக்க வேண்டியிருந்தது குருவானவர்கள் நடுவிலே. குருவானவர்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு அங்கியை போட்டு ஒரு சிலுவையும் போட்டு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஆர்காட் லூத்தரன் சர்ச்சில் பண்ணிட்டேன். சிலர் நல்லா பாராட்டினாங்க, சிலருக்கு ஐயோ பெந்தகோசை விட்டே போயிட்டாரே, உபதேசத்தையே மறுதளிச்சிட்டாரே. நான் இயேசுவை மறுதளிக்கல. அது போட்டாலும் தப்பு இல்லை, போடாட்டாலும் தப்பு இல்லை. போட்டாலும் வெளிப்புறம் தான், போடாட்டாலும் வெளிப்புறம் தான். சபை இன்னைக்கு இருக்குது. அவங்க வேற மாதிரி போடுறாங்க, பெந்தகோஸ்தே சர்ச்சில் வேற மாதிரி இருக்கு.
கொயரை பார்த்தா எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஒரு போதகர் சொன்னார், என் மகளை தெரியாமல் இந்த சபை மகளுக்கு கட்டி கொடுத்துட்டேன். நியூர் அன்னைக்கு என் பிள்ளைய ஒரு புடவை கட்ட விடலையா, வெள்ளை வெள்ளையா கெட்டில் மேலே விட்டுட்டானுங்க ஐயா. இனி ஜென்மத்துக்கும் அடுத்த மகளை இப்படி கொடுக்க போகிறது கிடையாதுயா அப்படின்னாரு. கரெக்ட் அப்படின்னு. இப்போ தான் வழிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. கிறிஸ்மஸ் அன்னைக்காவது ஒரு புடவையை கட்ட விட்டாங்களையா, அங்கேயும் வெள்ளைய போட்டுட்டாங்க ஐயா. புள்ள சகிச்சுக்கிட்டு தான் அங்கே இருக்கிறான். எல்லாருக்கும் தூதர் நினைப்பு. புரிஞ்சுதா உங்களுக்கு? தூதர் மாதிரி வெள்ளையா இருக்காங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையும் மாறல, மதமும் மாறல. சபையுமே மதம் மாதிரி தான் நிறைய சபைகள் என்று உருவாக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய இடங்களில் கால் கழுவி தான் கவனி எடுப்பாங்க. பரவாயில்ல, கொரோனாவுக்கு என்ன பண்ணீங்க? காலை கழுவுனீங்களா? உங்கள் பாரம்பரியத்தையே இந்த ஒரு சிறு நோயை உடைச்சிட்டுல காலை கழுவுனீங்களா? ஒரே பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடிஞ்சுதா? ஒரே அப்பத்தை பிட்டு கொடுக்க முடிஞ்சுதா? குருவானவர் ரசத்தை உங்கள் வாயில் ஊட்ட முடிஞ்சுதா? காலை கழுவணும், நல்லதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையை கற்றுக் கொடுக்குறாங்களாம். தாழ்மையை கற்றுக் கொடுங்க. முதல்ல உன் மாமியாரை ஒழுங்காக வைத்துக்கொள், உன் தாயை உன் கூட வைத்துக்கொள், உன் தகப்பனை உன் கூட வைத்துக்கொள். பாகப்பிரிவினை சொத்து பிள்ளை சரியாக பிரித்து கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. தேவன் என்று வெளிப்புறம் காப்பாற்றுவதில்லை, வெளிப்புறத்தில் இஸ்ரவேல் போன்று அறிவதும் இன்று இல்லை. அப்படி இருக்கும் என்றால் காயின் வம்சாவளிகள் என்று சொல்லலாம். தீர்க்கமாக சொல்கிறேன், தேவன் வெளிப்புறம் செயல்படுவது இல்லை. உங்களுக்கு ஒன்னே ஒன்று தேவை, ஆவி என்ற ஒரு உறுப்பு தேவை. அந்த உறுப்பில் தான் அவர் செயல்படுகிறார். ஆண்டது எங்க ஆரம்பிக்கிறார்? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தான் ஆரம்பிக்கிறார். நிக்கோமோது இயேசுவை ஒரு போதகராக பார்த்தார். இந்தியாவில் உள்ளவங்க இயேசு ஒரு மதவாதியாக பார்க்குறாங்க. சில புஸ்தகத்தில் படித்தேன், இயேசு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்னு சொன்னாங்க. பணக்காரர்களுக்கு அவர் எதிரானவர்னு சொல்லி புக்கே போட்டிருக்கிறாங்க. இன்னொருத்தர் இயேசு நாத்திகர் என்ற ஒரு புக்கு போட்டிருக்காங்க. நான் வச்சிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். இயேசு நாத்திகர். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு இயேசுவை போதகராக, ரபியாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார். அதுதான் தப்பு. ஸ்தோத்திரம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. விவேகானந்தர் கூட இயேசுவை ஒரு போதகராக, ரபியாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பற்றி நிறைய காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார் விவேகானந்தர் அவருடைய புஸ்தகத்தில். இந்திய தேசம் எங்கும் வீதி வீதியாக அவரை குறித்து பறைசாற்றுங்கள் என்றும் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவை ஒரு ரபியாக, போதகராக விவேகானந்தர் ஏற்றுக்கொண்டார். இதேபோது நிக்கோதேமு என்பவரும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்பிரகாரம் ஒரு போதகராக, ஒரு ரபியாக ஏற்றுக்கொள்ள விரும்பினார். ஸ்தோத்திரம். ஆகவே என் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு போதனையை, ஒரு டீச்சிங்கை, ஒரு ஸ்டடியை, மத போதனையை இந்த இயேசு கொடுப்பார். உபதேசத்தை கொடுப்பார், சத்தியத்தை கொடுப்பார், இருதயத்துக்கு ஆறுதலாக ஏதாவது பேசுவார். இந்த போதகர் நான் நல்ல வழி போவதற்கு சில நல்ல காரியங்களை டீச் பண்ணுவார். அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்திட இந்த இயேசுவை தேடி வராரு. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. வெளிப்பிரகாரம் டீச்சிங் பண்ற டீச்சர் அல்ல, போதகர் அல்ல, ரபி அல்ல, இயேசு. ஸ்தோத்திரம். அவர் ஆவியில் செயல்படுகிறவர். ஆகவே தான் ஆவினால் மறுபிறப்பு பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு ஆவினால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். அப்போ யோவான் 3:6 என்ன போதனை கொடுத்தார்? ஆவினால் நீ பிறக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உனக்கு டீச்சிங் பண்ண, நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க,
மத போதனையை கற்றுக் கொடுக்க, உபதேசத்தை கற்றுக் கொடுக்க, வெளிப்பிரகாரமாக சேஞ்ச உண்டு பண்ண நான் வரலப்பா. அதுக்கு நான் போதகர் அல்ல. ஓ காராமா சந்தலாராபா. அப்போ வெளிப்பிரகாரமாக சேஞ்ச் பண்ற போதகர் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கிற, டீச்சிங் பண்ற, ஆழமா டீச்சிங் பண்ற நிறைய போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வெளிப்பிரகாரமா போதிக்கிறவர்கள். ஆனால் இயேசு, நான் ஒரு மதவாதி கிடையாது, நான் ஒரு ரபி கிடையாது, நான் ஒரு போதகர் கிடையாது. நான் யாருன்னா உன் ஆவினால் மறுபடியும் பெற. அப்போ பிரைஸ் காட், நீங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சரத்திற்கு வெளியே செய்த நிறைய அற்புதங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்னரில் அற்புதம் செய்யாமல் அவுட்டரில் அற்புதம் செய்தார். கண்ணை திறந்தார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பேய்களை விரட்டினார், 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேர்களுக்கு போஷித்தார். ஸ்தோத்திரம். பிசாசுகளுக்கு ஜெபித்தார் என்ற எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். வெளிப்புற அடையாளம், காற்றையும் கடலையும் அதட்டினார். வெளிப்புற அடையாளத்தில் நிறைய இயேசு செய்தார். சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசித்தது தெரியும். நம்ம அதுக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறோம். 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையை தாண்டி ரோமர்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒன்று இருக்குங்கிறது யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறோம். பழைய ஏற்பாடு சுவிசேஷ புஸ்தகம் அதோடு நின்றுட்டாச்சு போதகர் எல்லாரும். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலையும் பழைய ஏற்பாட்டிலையும் வெளிப்புறமான அற்புதங்கள் நிறைய கடவுள் செய்தார். அதைத்தான் இன்னும் செய்கிறார் என்று காற்று அதட்டுவார், ஜோரத்தை நீக்குவார், தண்ணீரை ரசமாக்குவார், 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஜோம் பண்ணி கொடுத்தால் அது பெருகும், கண்ணை தொட்டா சுகமாகும், தள்ள கையை வச்சா பேய் ஓடும் என்று இந்த பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷ புஸ்தகத்தில் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறத மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிசாசு வெளிப்புறமாக இருந்து ஆண்டு ஓட்டினார். இப்போ அதான் மக்கள், நான் பிசாசை கட்டுகிறேன், அவன் கையை கட்டுகிறேன், சிலுவையில் அவனை காலி ஆக்கி விட்டார் என்று தெரியல. பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமும் உடையவராக இருப்பது போல மனத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசை அழித்தார். 2:14 எபிரேயர். அழிச்சவனை போய் அழிக்கலன்னு சொல்லி அவனை கட்டுகிறேன்னா இனத்தை கட்ட. ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே நம்முடைய வேத புஸ்தகத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மொழிபெயர்க்கப்பட்டபடினாலே நமக்கு புரிவது கொஞ்சம் கஷ்டம். ஸ்தோத்திரம். நான் ரோமன் கத்தோலிக் பைபிளை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஊனும் இரத்தமும் கொண்ட, மாமிசமும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளையை போல அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார், அதே போல் மாமிசம் இரத்தம் உடையவர் ஆனார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகை, மரத்தின் மேல் ஆள்கை கொண்டிருந்த சாத்தானை தன் சாவின் வழியாக அழித்து விட்டார். அழித்து விட்டார், அழித்து விட்டார். அழிப்பார் அல்ல, அழித்து விட்டார், அழித்து விட்டார். அழிக்கப்பட்டவனா பாங்க. நான் கட்டுறேன், அவனை உருட்டுறேன், அவனை மலை மேலே தள்ளுறேன், அவனை விரட்டுறேன் என்பதெல்லாம் இல்லை. அழிக்கப்பட்டவன் அவன், அவன் அழிக்கப்பட்டவன். அழிக்கப்பட்டவனே உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஊரை விட்டு அனுப்புறேன் பிசாசை. பிசாசை கடலுக்கு போய் விழு, பிசாசை உன்னை கட்டுகிறேன், பிசாசை உன்னை விரட்டுகிறேன். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு செஞ்ச அந்த மெத்தடில் வந்தது. ஆக சீஷர்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். சீஷர்களும் அப்படியே செய்தார்கள். சிலுவை வரை, சிலுவைக்கு பின்பு அப்போஸ்தலர் நடபடியிலும் இருந்தது. அதற்கு பின்பு வெளிப்படுத்தல் வேற. பிரைஸ் காட். சீஷர்களுக்கு உட்புறத்தில் செயல்படுகிறார். 14:20 இயேசு சொன்னாரே யோவானிலே, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பேன். அது சிலுவைக்கு பின்பாய் நடந்தது. அதோடைய வெளிப்படுத்தல் ரெவலேஷன் இல்லாமலேயே அவர்கள் செயல்பட்டார்கள்.
இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நான் திரும்பி வருவேன், உங்களுக்குள் பிரவேசிப்பேன், ஸ்தோத்திரம் என்பதை அதை கேட்டார்கள். ஆனால் வெளிப்புற தொடர்போடு தான் தேவனை சிலுவைக்கு பின்பும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள், தேடினார்கள், செயல்பட்டார்கள். தனக்குள்ளே மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு தனக்கு வெளிப்பாட்டை தருவார் என்று சொன்ன அந்த இயேசுவினுடைய வெளிப்பாட்டை இன்னும் அறியாமல் புரியாமல் வெளியே தேடுவது இருந்தது. அதுதான் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம். அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் கிறிஸ்தவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள் என்றால், வெளிப்புறத்தில் கைத்தட்டுவது, ஆடுவது, குதிப்பது, ஆர்ப்பரிப்பது, வெளிப்புறத்தில். இரட்சகராக, மீட்பராக, பரிகாரியாக, எல்சடாவாக, ரபாவாக இருப்பது வெளிப்புறத்தில், உள்ளே இல்லை. யெகோவா ரப்பா உள்ளே இருக்கிறார், யெகோவா ஷாலம் உள்ளே இருக்கிறார், யெகோவா நிசி உள்ளே இருக்கிறார், யெகோவா சிட்கேனு உள்ளே இருக்கிறார், இமானுவேல் உள்ளே இருக்கிறார், யாவே உள்ளே இருக்கிறார். இல்லை, வெளிப்புறத்தில் தேடுவது இருக்கிறது. மீட்பராயிருந்தவர், இரட்சகராயிருந்தவர், பரிகாரியாக இருந்தவர், எல்ஷடாவாயிருந்தவர், யெகோவா ரப்பாவாயிருந்தவர், யெகோவா நிசியாக இருந்தவர், யெகோவா சிட்கேனுவாக இருந்தவர் உங்கள் ஆவியில் உட்பிரவேசித்தார். இதுதான் ஹியூமன் ஸ்பிரிட்டுடைய சீக்ரெட். அதைத்தான் நேற்று செய்தியில் கலாத்தியர் 3:5, கலாத்தியர் 1:16, எபேசியர் 3:20, கொலேசியர் 1:27, ஸ்தோத்திரம் 2 தீமோத்தேயு 4:22 அடையாளமிட்டு நேற்றைய செய்தியில் உங்களுக்கு பேசினேன். அதையும் ஜாயின் பண்ணி கேளுங்க. ஸ்தோத்திரம். அப்போ எல்சடாய் இருந்தவர், யெகோவாவாய் இருந்தவர், ரபாவாய் இருந்தவர், இமானுவேலாய் வெளிப்பட்டவர், வார்த்தையாக இருக்கிறவர், ஒளியாக இருக்கிறவர், கிருபையாக இருக்கிறவர், சத்தியமாக இருக்கிறவர், உடன்படிக்கையாக இருக்கிறவர், ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறவர், மேக ஸ்தம்பமாக இருக்கிறவர், அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறவர், சூரியனாக இருக்கிறவர், சந்திரனாக இருக்கிறவர், நட்சத்திரமாக இருக்கிறவர். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். பட்சிக்கிற பறவையை போல் இருக்கிறவர், ஸ்தோத்திரம். யூதாவின் ராஜசிங்கமாக இருக்கிறவர், எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறார். ஜீவ அப்பமாக இருக்கிறவர், ஜீவ தண்ணீராக இருக்கிறவர், பிரைஸ் காட். உயிருள்ள மரமாக இருக்கிறவர், உயிருள்ள செடியாக இருக்கிறவர், உயிருள்ள பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஜீவனாக இருக்கிறவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார். ஓ காட் ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், வல்லமையின் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். போதவருடைய ஒர்க் என்ன, வேலை என்ன? வெளிப்புறமா உற்சாகமா பாட்டை நடத்துவது, நடத்தருடைய வாய்ஸை ரொம்ப கூட்டி வைத்துக் கொள்வது, பிரைஸ் காட். மேடையில் ஒரு 10 பேர் வந்து புரியுதோ புரியலையோ பயங்கரமாக கத்துவது, நல்ல உற்சாகமாக சத்தமாக ஒரு பிரசங்கத்தை பண்ணுவது, ஒருத்தரை ஜெபம் பண்ண சொன்னால் ஓன் கத்தி ஒரு ஜெபம் பண்ணுவது, முடிஞ்ச உடனே எல்லார் மேலேயும் கையை வைத்து தலையை ஆட்டி போ 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 சொல்லி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவது, லைனாக இருக்கிற பாட்டிலுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவது. இன்னும் எல்கேஜியாவே பழைய ஏற்பாடாகவே இருக்குது சபை. உனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் தண்ணி கொண்டு வருவானா? உனக்குள்ளே அற்புதம் செய்கிறவரும் வல்லமையான தேவனும் மகத்துவமான தேவனும் உனக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் எண்ணெயை கொண்டு வருவானா? உனக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் ஜபம் முடிஞ்சவனா வார்த்தையை கேட்டு போய்கிட்டே இருப்பான். 5 நிமிஷத்தில் சர்ச்சு காலி ஆயிரும். அது முடிஞ்ச உடனே எல்லாம் நாத்துமா போட்ட பின்பு ஒரு 1 மணி நேரம் எல்லாருக்கும் தலையில் கையை வச்சு ஒன்று ஒன்றா சொல்லுவது. அப்போ தான் கூட்டம் வரும். ஆனால் ஒன்றுக்கும் மண்டையில் உள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு ஏறவே ஏறாது, தலைக்குள்ளே ஏறவே ஏறாது.
என்ன ஆயிட்டு? வியாதினா வந்து ஜெபம் பண்ணணும். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதுன்னா பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணணும். எல்கேஜி அன்னைக்கு அட்மிஷனுக்கு இவர் போகணும். ஸ்தோத்திரம். அட்மிட் பண்ணிட்டா இவர் போய் பார்க்கணும். அட்மிட் விட்டு வெளியே வரும்போது இவர் போய் ஜெபம் பண்ணணும். எல்லாமே இவர் தான். எல்லாம் வெளிப்புறமாக நடக்கும். உள்ளே ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு ரெவலேஷனே இருக்காது. எங்கள் பாஸ்டர் மேலே தான் அவர் அபிஷேகம் இருக்குது, அவர் மேலே இருந்து தான் எல்லாம் நடத்தப்படுவது, அவர் தான் எலியா எங்களுக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ 50-60 வருஷம் விசுவாசியாக இருந்தாலுமே எங்கள் மேலே கையை வச்சு பாஸ்டர் ஜெபம் பண்ணணும். கொரோனா நேரத்தில் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ண முடிஞ்சுதான்? நம்ம பாரம்பரியமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு சர்ச்சில் தண்ணி வைக்க முடிக்குதா? கூடிய நியூ இயருக்கு தண்ணீர் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நாங்கள் தண்ணியே வைக்கல. ரூலு தண்ணி வைக்கக்கூடாது, கவர்மெண்ட் ஆலோசனை. தண்ணி ஜெபம் பண்ணி கொடுக்கக்கூடாது, எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுக்கக்கூடாது. நம்ம பாரம்பரியம் என்ன ஆச்சு? பாரம்பரியம் என்ன ஆச்சு? முதல்ல உனக்குள் இருக்கிறாருங்கிறத கற்றுக் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆரம்ப நாட்களில் நம்ம தேவனை தேடுவது வெளிப்புறத்தில் இருந்தது. சில நன்மைகள் அற்புதங்கள் நடத்தப்பட்டது. ஆனாலும் வயது 90 ஆனாலும் அந்த ஆரம்ப காலத்தை போல் போதிப்பது கற்றுக் கொடுப்பது இல்லவே இல்லை. நாங்கள் கற்றுக் கொடுப்பதும் இல்லை, நாங்கள் கற்றுக் கொடுப்பதும் இல்லை, நாங்கள் கற்றுக்கொள்வதும் இல்லை இப்பொழுது. அப்போ பின்பற்றுவது, காப்பாற்றப்படுவது, குணமாக்கப்படுவது எல்லாம் உள்ளே, உங்களுக்குள்ளே. ஸ்தோத்திரம். அது ஒரு ஆரம்பம். ஆனால் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறதை பாருங்கள். ஆரம்ப காலங்களில் வெளியே சில நன்மைகள் நமக்கு நடந்திருக்கலாம், வெளியே தேடுதாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உள்ளே மறைக்கப்பட்ட தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். எங்களெல்லாம் ஆண்டவரே, காயின் தான் வெளிப்புற தேடுதலை ஆரம்பித்து வைத்தார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களிலேயும் இன்று அப்படியே இருக்கிறது. கிறிஸ்தவ சபைகளிலேயும் ஆலயங்களிலேயும் அப்படியே இருக்கிறது. வெளிப்புறம் அல்ல, நீங்கள் உட்புறத்திலேயே ஆவி என்ற உறுப்புக்குள்ளேயே செயல்படுகிற தேவன் என்பதை அறிய எங்கள் மக்களுக்கு கண்களை திறந்தருளும், போதிக்கிறவருடைய கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன்.